ப்ரோ ஹீலிங் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் அர்ச்சனா தினேஷ் ஃப்ரம் TMA மைக்ரோப்ளேடிங் ஆர்டிஸ்ட்ரிக். நம்மளோட பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரோ என்ஹான்ஸ்மெண்ட்க்கு நீங்கள் மைக்ரோப்ளேடிங் மைக்ரோ பிக்மெண்டேஷன் எது பண்ணியிருந்தாலும் எவ்ரிதிங் அண்டர்கோஸ் ஹீலிங் ப்ராசஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த அப்பாயின்மெண்ட் நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரோஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போல்டாக டென்சராக இருக்கும். ஸோ பை அரௌண்ட் 7 to 10 days உங்களோட ப்ரோஸ் வந்து பீலிங் ஸ்டேஜ்குள்ளே போகும். ஸோ அப்போது உங்களோட ப்ரோஸில் மோர் ஆஃப் மைக்ரோ பிக்மெண்டேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் உங்களோட பீலிங் வந்து ரொம்ப எவிடென்ட்டாக தெரியும் when compared to மைக்ரோப்ளேடிங். பை அரௌண்ட் 17 to 20 days உங்களோட ப்ரோஸ் will enter கோஸ்டிங் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களோட ப்ரோஸில் வந்து கம்ப்ளீட்டாக பீலிங் ஓவர் ஆகி உங்களோட ப்ரோஸ் வந்து ரொம்ப லைட்டான அந்த பிக்மெண்ட் வந்து ரொம்ப லைட்டராக தெரியும். இதே எப்படி தெரியுது அப்படின்னா நம்ம ப்ரொசீஜர் பண்ண ஏரியாவில் ஹீலிங் ப்ராசஸ் மூலமாக நியூ ஸ்கின் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால டெம்பரரியாக உங்களோட பிக்மெண்ட் வந்து ஹைட் அவுட் ஆன மாதிரி தெரியும். பை அரௌண்ட் 25 to 30 days உங்களோட ரோஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட பிக்மெண்ட் ரீஅப்பியர் ஆகும். இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிகினர் PME ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கிளைண்ட்டுக்கு ப்ரொசீஜர் அன்னைக்கே ரொம்ப நேச்சுரலாக செட்டிலான ஒரு ஐப்ரோஸை நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஆன் ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங் 3 days ஹீலிங் ஆனதுக்கப்புறம் ப்ரோஸ் வந்து 60% ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ உங்களோட அவுட்புட் வந்து ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். வேறாஸ் ப்ரொசீஜர் அன்னைக்கு ஸோ கிளைண்ட் எதிர்பார்க்குற டென்சிட்டி அண்ட் ப்ரோவோட சைஸை விட நீங்கள் ஒரு பங்கு ஜாஸ்தியாக பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் டார்க்கராக இன்னும் கொஞ்சம் சைஸ் பிகராக நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங் அந்த 30 days கழிச்சு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி என் கிளைண்ட் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நேச்சுரலான சட்டிலான லுக் ஃபைனல் அவுட்புட்டாக உங்களுக்கு கிடைக்கும். TMAயோட PME மாஸ்டர் கிளாஸில் என்ரோல் பண்ணணும் இல்லை உங்களுக்கு யாருக்காவது மைக்ரோப்ளேடிங் பண்ணிக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.